ஒரு வழியா இந்த கெட்டக்கு நான் முடிஞ்சிருச்சு, யாருக்குமே எதுவும் ஆகல அப்படின்னு டான்ஜிரோ பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான அதிர்வை அங்க இருந்த எல்லா ஸ்லேயர்ஸுமே கேட்டாங்க. என்ன சத்தம்னு பார்க்கும் போதுதான் அங்க என்னமோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சென்ஸ் பண்ண எல்லா ஸ்லேயர்ஸும் அவ்வளவு புகை மூட்டத்திலையும் 2 கண்கள் ஜொலிக்கிறத நோட்டீஸ் பண்ணாங்க. அண்ட் அந்த கண்ணில் அப்பர் ரேங்க் 3 எழுதிருந்துச்சு. டான்ஜிரோ என்ன நடக்குதுன்னு சென்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே அக்காசாவோட கை டான்ஜிரோ கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு. எல்லாமே முடிஞ்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த நொடி டான்ஜிரோக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. And yes, the most powerful அஷிராக்கும் லார்ட் ஆகாசாக்கும் உள்ள சண்டை ஆரம்பிச்சுதுன்னு சொல்லலாம். டீமன் ஸ்லேயர்ல மறக்க முடியாத பகுதிகளில் ஒன்று முகேன் ட்ரெயினார்க்கு தான். அண்ட் அதுக்கு காரணம் ரெங்கோகோவோட டெத் தான். ஸோ வாட் இஃப் கியோஜிரோக்கு பதிலாக நம்ம கியோமை முகேன் ட்ரெயினார்க்கு போய் அகாசாவோட ஃபைட் பண்ணியிருந்தா அந்த பேட்டில் எப்படி இருந்திருக்குன்றத இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போறது ட்ரிக்ஸ் அரீனா, அதுலயும் ட்ரிக்ஸ் வாட் இஃப் அரீனா. நம்ம ட்ரிக்ஸ் வாட் இஃப் அரீனால முதல்ல ஸ்டோரி லைன், தென் பவர் ஸ்டேட் அண்ட் டைம் ஃப்ரேம், தென் எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி பேட்டில், தென் ஃபைனலி ஜெயிச்சது யாரு, தோத்தது யாரு, செத்தது யாரு, இதெல்லாம் வரிசையா பாக்குறது தான் ட்ரிக்ஸ் வாட் இஃப் அரீனா. இந்த ஃபைட் ஸ்டோரி லைன்ல எந்த பகுதியில இருக்குன்னா, கியோஜிரோக்கு பதிலா கியோமை டான்ஜிரோ இனோசுகி ஜெனிட்சுவோட போய் முகேன் ட்ரெயின்ல என்மோவை டிஃபீட் பண்ணி அங்க இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் காப்பாத்திட்டு இருக்கும்போது தான் அக்காசாவோட என்ட்ரி வருது. அண்ட் இந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. பவர் ஸ்டேட் அண்ட் டைம் ஃப்ரேம், பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டேட். அக்காசாவோட பிசிக்கல் ஸ்டேட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஃபுல் பிசிக்கோட தான் வந்திருப்பாரு. கியோமையோட பிசிக்கல் ஸ்டேட்டும் கண்டிப்பா இந்த நேரத்தில் ஹைல தான் இருக்கும். அண்ட் அக்காசாவோட மென்டல் ஸ்டேட் பார்த்தோம்னா எக்ஸைட்டடா இருப்பாரு. கியோமை எவ்வளவு ஸ்ட்ராங்ன்றதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தான் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். இந்த பக்கம் கியோமையோட மென்டல் ஸ்டேட் ஹைலி அப்சர்விங் அக்காசாவா தான் இருக்கும். கண்டிப்பான முறையில அக்காசா எவ்வளோ டேஞ்சரஸ் ஆனவன்றதை அவன் இறங்கணுன்னே கியோமை சென்ஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இப்போ ஃபைட் பண்ணும் போதும் முடிஞ்ச அளவுக்கு அக்காசாவை அப்சர்வ் பண்ணணும், பக்கத்தில் இருக்க எல்லாரையும் காப்பாற்றணும். இதுதான் கியோமையோட மென்டல் ஸ்டேட்டாக இருக்கும். இப்போ டைம் டியூரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அக்காசாக்கும் ரெங்கோக்குக்கும் நடந்த சண்டை நியர்லி 6 மினிட்ஸாக இருக்கும். ரியல் டைம் படி பார்த்தோம்னா சன்ரைஸ் ஆனோடனே அந்த ஃபைட்டும் எண்ட் ஆயிருக்கும். ஸோ அக்காசாவோட என்ட்ரியில இருந்து சன்ரைஸ் ஆகுற வரையும் நமக்கு 6 to 7 நிமிஷம் டைம் இருக்கு. அண்ட் எக்ஸ்டர்னல் சப்போர்ட், கியோமைக்கு டான்ஜிரோவோ இனோசுகேவோ ஏன் ஜெனிட்ஸோ யாருமே உதவி பண்ண முடியாது கண்டிப்பான முறையில். ஏன்னா அக்காசாக்கும் ரெங்கோக்கும் சண்டை நடக்கும் போதே அதுக்குள்ள என்ட்ராக கூட முடியாத அளவுக்கு இவங்க 3 பேர் வீக்கா இருந்திருப்பாங்க. இதுல கியோமை வேற வந்தா சொல்லவா வேணும், கண்டிப்பா உள்ளே போக முடியாது, சண்டைக்குள்ள போனா செதறிடுவாங்க. அதனால அவங்க வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். எபிலிட்டிஸ், அக்காசாக்கு ஸ்ட்ராங் டிஸ்ட்ரக்டிவ் டெத் மாதிரியான டெக்னிக்ஸும் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட் பவரும் இருக்கு. பட் ஸ்டோன் பிரீத்திங் யூஸ் பண்ற கியோமை லாங் ரேஞ்சில இருந்து எல்லா அட்டாக்ஸையும் தடுக்க முடியும். அண்ட் அவர் தான் இப்போதைக்கு நம்பர் 1 அஷிராவா இருக்காரு. கிட்டத்தட்ட 2 பேரோட பவர் லெவலும் சேம்ல தான் இருக்கும். அக்காசாக்கு அதிக அளவு ரீஜெனரேஷன் இருக்கும். பெஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோக்குள்ள வந்துட்டோம், த பேட்டில். அக்காசா டான்ஜிரோவை பஞ்ச் பண்ண வரும்போதே கியோமை அவரோட ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் லாங் ரேஞ்ச்ல இருந்து அடிச்சிருப்பாரு. அண்ட் இதை வச்சு அக்காசா இவன் கிட்ட போய் அடிச்சாதான் வேலைக்கு ஆகுன்றத புரிஞ்சுக்கிட்டு டெக்னிக் டெவலப்மெண்ட் காம்பஸ் நீடில பயன்படுத்தி கியோமை கிட்ட ரஷ் பண்ணி போயிருப்பாரு. அண்ட் அக்காசாவோட ரஷ்ஷை தடுக்கிறதுக்காக கியோமை அவரோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவாரு. ஸ்டோன் பிரீத்திங் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் செர்பென்டைல், அதை பயன்படுத்தி அக்காசாவோட ரஷ்ஷஸ் எல்லாத்தையும் கியோமை தகுடுபடி ஆக்கிடுவாரு. உடனே அக்காசா வானத்தை பார்த்து குதிச்சு டெஸ்ட்ரக்டிவ் டெத் ஏர் டைப் அதை கண்டிப்பா லேண்ட் பண்ணுவாரு கியோமை மேல. அதை தடுக்கிற கியோமை முசான் கிட்ட யூஸ் பண்ண அவரோட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவாரு. இந்த தேர்ட் ஃபார்ம் ஸ்டோன் ஸ்கின்னை வச்சு முசானோட அட்டாக்கே டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சிருக்கும். அண்ட் அக்காசாவோட இந்த ஏர் டைப்பையும் கண்டிப்பா அவர் டிஃபெண்ட் பண்ணிருப்பாரு. பரவாயில்லையே பையன் நல்லா விளையாடுறானேன்னு சொல்லிட்டு அக்காசா கியோமை மேல அந்த அட்டாக்கை கண்டிப்பா லேண்ட் பண்ணுவாரு. சடன்லி இந்த மொமெண்டையும் ரிதமையும் பிரேக் பண்ற மாதிரி கியோமை அவரோட 4th ஃபார்ம் யூஸ் பண்ணுவாரு, வல்கானிக் ராபிட் கான்குஸ்டர். அதை வச்சு 2 பக்கத்துல இருந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்க முடியும். ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்கும் கூட. அந்த மாதிரி அட்டாக்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பான முறையில் அக்காசா அந்த ஃபைட்டை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் அக்காசாவோட காம்பஸ் நீடில் ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரைக்ஸை அக்யூரேட்டா லேண்ட் பண்ணாலும், இன்னொரு பக்கம் அக்யூரசிக்கு பேர் போனவர் தான் கியோமைன்னு சொல்லும் போது கியோமையோட ஒவ்வொரு ஸ்ட்ரைக்ஸுமே அக்காசா மேல அக்யூரேட்டா லேண்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அண்ட் இதை தடுக்கிறதுக்காக அக்காசா கியோமையோட வெப்பன்ஸை உடைச்சு எரியலான்னு யோசிச்சிருப்பாரு. வெப்பன்ஸ் உடைக்கிறது ஒன்றும் அக்காசாக்கு புதுசு இல்லை. பட் கோகுசிபுவே மென்ஷன் பண்ணியிருப்பாரு, கியோமையோட வெப்பனை உடைக்கிறது சாத்தியமே கிடையாது. கடந்த 300 வருஷத்துல கோகுசிபு ஃபேஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அஷிராவும் கியோமை தான். ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பனும் கியோமை வச்சிருக்கிறது தான். அந்த ஆக்ஷன் செயினையும் உடைக்கிறது இம்பாசிபிள்னு சொல்லியிருப்பாரு. வெப்பன்ஸை உடைக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அக்காசா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட்டுக்கு போக தான் அதிக வாய்ப்பு இருக்கு. லிட்டரலி அக்காசா எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் எடுத்தோன்னே விளையாட்டுத்தனமா தான் சண்டை போடுவாரு. பட் அப்படி இருந்தாலும் கியோமைக்கு ஈக்குவலா இருக்கணும்னா டெஸ்ட்ரக்டிவ் டெத் ஏர் டைப் மாதிரியான காம்பட் பவர்ஸை யூஸ் பண்ணி கியோமைக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்த உடனே
கிட்டக்க போய் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் பண்ணாதான் முயற்சி பண்ணியிருப்பாரு. அண்ட் அப்படி போனாலும் கியோமியோட மேசிவான ஸ்ட்ரென்த் முன்னாடி அது ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இனி இந்த பேட்டில் வர அடுத்த 30 செகண்டுக்கு ரெண்டு பேரும் க்ளோஸ் ரேஞ்சில் இருந்து அதிகமாக சண்டை போடுவாங்க. அண்ட் கியோமையை பிரீத்திங் ஸ்டைல் யூஸ் பண்ண விடாத அளவுக்கு அகாசா ஃபாஸ்டா இருப்பாரு. அதே நேரம் கியோமை பிளைண்டா இருந்தாலும் இந்த இடத்துல அவரோட சென்சஸ் ரொம்ப பிரம்மாண்டமா வேலை செய்யும். அகாசாவோட பஞ்சஸை கியோமை லேண்ட் பண்ணவே விட மாட்டாரு. மோர் லைக்லி அகாசாவோட கையே கியோமை மேல படுறது கஷ்டம் தான். இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல ரெண்டு பேருமே அவங்க ஆப்போனன்ஸோட பவர்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றத ஃபீல் பண்ணிருப்பாங்க. ரெங்கோகோட விளையாட்டுத்தனமா சண்டை போட்ட மாதிரி இனிமே அகாசாவால கியோமையோட அப்படி சண்டை போட முடியாதுன்றத அகாசா கண்டிப்பா உணர்ந்திருப்பாரு. ஒருவேளை அப்படி விளையாட்டுத்தனமா திருப்பி சண்டை போடணும்னு முடிவெடுத்தா பிரச்சனை கியோமைக்கு இல்ல அகாசாக்கு தான். ஏன்னா கியோஜிரோ ரெங்கோகோட பற்பல மடங்கு ஸ்ட்ராங் தான் கியோமை ஹிமேஜிமா. அகாசா ரெங்கோகோட ஃபைட் பண்ணும் போதும் ரெங்கோகோ லெவலுக்கு தான் இவரு ஃபைட் பண்ணியிருப்பாரு. அப்பதான் அந்த ஃபைட் ஃபேரா இருக்கும்னு அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு. அண்ட் இங்கேயும் அப்படிதான் கியோமையோட லெவலுக்கு ஏத்த மாதிரி அகாசா மாறிக்கிட்டே இருக்கணும். இங்க ஃபைட் பண்ணணும்னாலே அகாசா கொஞ்சம் சீரியஸான மோடுக்கு போய் ஆகணும். ஏன்னா இனிமே விளையாட்டுத்தனமான அட்டாக்ஸை கியோமை தகுடுபடி ஆக்கிடுவாருன்றதை அகாசா ஃபிகர் அவுட் பண்ணியிருப்பாரு. என்னதான் கியோமை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கொஞ்சம் அகாசா சீரியஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பேட்டில் கியோமைக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும். அண்ட் கியோமை ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் இந்த பேட்டில் வரதுன்னா ஒரு விதமான பாராடாக்சிக்கல் ஆர்டர்ல தான் வரும். அதாவது இந்த பேட்டிலோட முடிவே கியோமை அவர் மார்க்கை அன்லாக் பண்றாரா இல்லையான்றதை பொறுத்து தான் போகும். ஒருவேளை கியோமை அவர் மார்க்கை அன்லாக் பண்ணாருன்னா பிரச்சனை அகாசாக்கு தான் அதிகமா இருக்கும். மார்க் அன்லாக் பண்ணலனா பிரச்சனை குறையுதோ இல்லையோ அகாசாவால சன்ரைஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியும். இப்ப கியோமை சீரியஸா சண்டை போட்டா அகாசாவும் சீரியஸா சண்டை போட்டே ஆகணும். அண்ட் அகாசா ரொம்ப சீரியஸா சண்டை போடும்போது கியோமை மரண பயத்தை உணர்வாரு. அண்ட் அப்படி உணர்ந்தா அவரோட மார்க் அவைக்கன் ஆகும். மார்க் அவைக்கன் ஆச்சுன்னா கன்ஃபார்மா அவர் டிரான்ஸ்பரண்ட் வேர்ல்ட பார்க்க முடியும். ரொம்ப சீக்கிரமாவே அகாசா ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டு டீப் மெடிடேஷனுக்கு பழக்கப்பட்ட கியோமை ஹிமேஜிமா ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை அடக்கணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அவரோட மைண்டை ஒரு காம் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிருப்பாரு. என்னதான் அகாசா ட்ரெமண்டஸ் பவர் வச்சிருந்தாலும் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டே இல்லாதவன் கூட சண்டை போடுறது அகாசாக்கு பழக்கமே இல்லாத ஒண்ணு. இன்ஃபினிட்டி காஸ்டில் படத்துலயுமே டான்ஜிரோ ஃபைட்டிங் ஸ்பிரிட்டே இல்லாம நிக்கும் போது அகாசாக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. சோ இந்த தருணத்துல கியோமையோட எப்படி ஃபைட் பண்றதுன்னே தெரியாம அகாசா ஸ்டம்பிள்டா ஆயிப்பாரு. கொஞ்ச நேரத்திலேயே கியோமையோட நம்ம அமிதா புட்சுன்ற வார்த்தைகள் அகாசா காதுக்குள்ள மரண ஓணம் மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடும். அகாசா செயலிழந்து போன அந்த சின்ன தருணத்துல கியோமை அவரோட செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த அப்பர் ஸ்மேஷை வச்சு அகாசாவோட தலைய தரையோட அடிச்சு உடைச்சிருவாரு. அண்ட் தட் வாஸ் த மூமெண்ட் அகாசா காட் பி ஹெட்டட். தலை துண்டிக்கப்பட்ட அகாசாக்கு கடைசியா கேட்கப்பட்ட வார்த்தைகள் ஸ்டோன் பிரீத்திங் செகண்ட் ஃபார்மா தான் இருக்கும். பட் இதை டிஃபீட்டா கன்சிடர் பண்றது அகாசாவை பொறுத்து தான் இருக்கு. இன்ஃபினிட்டி காஸ்டிலார்க்ல தலை வெட்டினதுக்கு அப்புறம் அகாசா டிஃபீட் ஆனது அப்படின்றது அவரா எடுத்துக்கிட்ட ஒரு முடிவு தான். அவர் இன்னொரு வகையில வீக் பண்ணது அவரோட பாஸ்ட் மெமரிஸை டான்ஜிரோவும் கியோவும் திருப்பி கொண்டு வந்தது தான். பட் இந்த இடத்துல அகாசாவோட பாஸ்ட் மெமரிஸை கொஞ்சம் ரிமைண்ட் பண்றது கூட அங்க ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. தலையில்லாத அகாசா நிக்கிறத பார்த்த கியோமை இதுக்கப்புறமா ஒருத்தனால எந்திரிச்சு நிக்க முடியுதா, நான் பார்த்தது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான டீமன் நீ தான் அப்படின்ற மாதிரி கியோமை டிக்ளேர் பண்ணிருப்பாரு. இந்த பிரேக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அட்டாக்கை யார் லேண்ட் பண்ண போறாருன்ற எதிர்பார்ப்போட இருக்கிற ரெண்டு வாரியர்ஸும் சடன்லி சூரியன் உதிக்கிறத நோட் பண்ணுவாங்க. இந்த நொடியில கியோமை அதிக பவர்ல இருந்தாலும் அகாசாவோட ரீஜெனரேஷன் ட்ரெமண்டஸா இருக்கும். பட் கியோமைக்கு ஸ்டாமினா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அங்க இருந்து தப்பிச்சு போடுற அளவுக்கு கண்டிப்பான முறையில அகாசாக்கு ஸ்டாமினா இருந்திருக்கும். பட் அவ்வளவு ஸ்டாமினா இருந்தாலும் அகாசா தப்பிச்சு போற வரையும் கியோமை கையில இருக்க ஆக்ஸை வச்சு பக்கத்துல இருக்க மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்க மாட்டாரு. டிபிக்கலி அவரோட ஃபோர்த் ஃபார்மையும் பிளெஸ்ட் ஹேமர் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்ற ஃபிஃப்த் ஃபார்மை கம்பைன் பண்ணியும் அக்ரெசிவ் ஸ்ட்ரைக்ஸை பாசிபிள் டைரக்ஷன்ல இருந்து அகாசா மேல லேண்ட் பண்ணுவாரு நம்ம கியோமை. லிட்டரலி என்னெல்லாம் பண்ணி அகாசாவை ஸ்டாப் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுவாரு. கியோமையால அகாசாவை கொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா சூரியனால முடியும். சோ கியோமை இதை விட்டா வேற வாய்ப்பே இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவரோட முழு பொட்டன்ஷியலையும் யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா திசையிலையும் இருந்து அட்டாக் பண்ணுவாரு. லிட்டரலா அகாசாவை ஒரு இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி அவரு சுத்தி எல்லா அட்டாக்கையும் யூஸ் பண்ணுவாரு. மேக்ஸிமம் பொட்டன்ஷியல்ல இருக்க கியோமை ரொம்பவே ஸ்பீடு டோ டு டோ கோக்சிபோட ஸ்பீடே மேட்ச் பண்ண ஒருத்தரால அகாசாவை தடுக்கிற அளவுக்கு ஸ்பீட் இருக்கும் நான் நம்புறேன். உச்சக்கட்ட பயத்துல இருக்க அகாசா கண்டிப்பான முறையில டெஸ்ட்ரக்டிவ் டெத் அன்ஹைலேஷன் டைப்பை யூஸ் பண்ணி மேசிவான ஸ்ட்ரைக்ஸை கியோமை மேல லேண்ட் பண்ண பாப்பாரு. லேண்ட் பண்ண அடுத்த செகண்டே அவர் ஓடணும்ன்றது அவரோட குறிக்கோளா இருக்கும். இந்த இடத்துல கியோமை அவரை டிஃபெண்ட் பண்ண பார்க்க மாட்டாரு. கண்டிப்பான முறையில் அகாசாவை தப்பிக்க விடக்கூடாதுன்னு தான் பாப்பாரு. சோ இந்த டிஸ்ட்ரக்டிவ் டெத்ன்ற டெக்னிக் மூலமா கியோமை சிவியர் இன்ஜுரிஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அகாசாவோட தலை ஃபுல்லா ரீஜெனரேட் ஆக இவங்க கூட சண்டை போடுறதை விட நம்ம இது தப்பிக்கணும்ன்ற எண்ணம் தான் அகாசாக்கு ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும். சோ வித்தின்ல செகண்ட் சன் ரைஸ் ஆக போகுதுன்றத உணர்ந்த அகாசா முழு சக்தியும் பயன்படுத்தி அந்த இடத்தை விட்டு வேனிஷ் ஆக பாப்பாரு. பட் என்ன பண்றது, கியோமை மார்க் அன்லாக் பண்ணாம இருந்திருந்தா அகாசா தப்பிச்சிருக்கலாம்.
ரெங்கோக்கு ஃபைட்ல அக்காசா ஓடுறப்ப தடுக்கிறதுக்கு பெருசா யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி மேக்ஸிமம் பொட்டன்ஷியல்ல இருக்க கியோமை வெறி கொண்டு வெயிட் பண்ணும்போது அக்காசா தப்பிக்கிறது கஷ்டம் தான். ஸோ 75% அக்காசா சன்ரைஸ் மூலியமா சாகுறது தான் இந்த பேட்டிலோட எண்டா இருந்திருக்கும். பட் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த இடத்துல அக்காசா டிஃபீட் பண்ணப்படல, கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ அவரோட மரணத்துக்கு காரணம் கியோமை ஹிமேஜிமாவை ஃபுல் பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ண விட்டதும் அண்ட் எக்ஸாக்டா சன்ரைஸ் ஆனதும் தான். ஒருவேளை சன்ரைஸ் மட்டும் ஆகலனா கண்டிப்பான முறையில் அக்காசா கியோமையை கொல்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கு. ஏன்னா அக்காசாவை என்னதான் பண்ணாலும் ரீஜெனரேஷனை ஸ்டாப் பண்ணவே முடியாது. பட் கியோமைக்கு அப்படி இல்ல, ஸ்டாமினா ஒரு கட்டத்துல ரன் அவுட் ஆகும், இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும். பட் இந்த சூழ்நிலைகளை வச்சு பார்த்தோம்னா அக்காசா சன்ரைஸ்ல கருகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஒருவேளை நம்ம ஹிமேஜிமா மார்க் அன்லாக் பண்ணாம இருந்திருந்தா அக்காசா தப்பிச்சிருக்கலாம். ஸோ கியோமையோட எட்ஜுக்கு புஷ் பண்ணனால தான் கியோமை அவரோட மார்க் அன்லாக் பண்ண வேண்டிய சூழ்நிலை அக்காசாவை கொண்டுருச்சு. ஸோ தலையை வெட்டினதை டிஃபீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கியோமை ஜெயிச்சிட்டாரு. பட் டீமன் ஸ்லேயர் ஆத்தர் கோயாஹருவே மொதல் 3 அப்பர் மோன்ஸை எந்த அசிராவாலையும் தனியா கொல்ல முடியாதுன்றதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அவங்க சொன்னது உண்மைதான், கியோமையால தனியா அக்காசாவை கொல்ல முடியாது, ஆனா சூரியனால கொல்ல முடியும். டிஃபரண்ட் சினாரியோஸ்ல என்ன நடந்திருக்குன்றது தெரியாது. பட் ஸ்டோரி லைன் இந்த மாதிரி போயிருந்துச்சுன்னா இந்த பேட்டிலோட முடிவு இதுவா தான் இருக்கும். கோக்ஷிபு கடைசி 300 வருஷத்துல ஃபேஸ் பண்ணதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்னா அது கியோமைன்னு டிக்ளேர் பண்ணிருப்பாரு. சோ கியோமை அக்காசாவை தனியா கொல்ற அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லைனாலும் சன்ரைஸ் வர வரையும் அவரை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது மோர் லைக்லி பாசிபிள் தான். சோ செத்தது யாரு அப்படின்னு பார்க்கும்போது த ஆன்சர் மோர் லைக்லி டு பி அக்காசா. இது வாட் இஃப் அரினான்றதுனால ஒருவேளை கியோமை முகேன் ட்ரெயினுக்கு சென்ட் பண்ணியிருந்தா அந்த சண்டை எப்படி இருக்குன்றதை தான் நான் சொல்ல முடியும். பட் கியோமை முகேன் ட்ரெயினருக்கு சென்ட் பண்ணியிருந்தா மொத்த ஸ்டோரி லைனை எப்படி பிரதிபலிச்சிருக்குன்றத லோர் பாட்ச் இஃப் ஃபேட் அதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். லார்ட் அக்காசாவா இல்லாம ஒரு சாதாரண டீமனா இருந்திருந்தா முசான் சொன்ன வேலையை முடிக்கணும்ன்ற ஒரே எண்ணத்தோட கியோமை மார்க் அன்லாக் பண்ண கூட டைம் கொடுக்காம கதையை முடிச்சிருப்பாரு. பட் அக்காசாவோட கேரக்டர் டிசைன்ல பார்த்தாலே ஹெய்சோ மட்டும்தான் அக்காசா ஃபேஸ் பண்ண அவரை விட ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட். அதுக்கப்புறம் வேற எந்த ஹியூமனுமே அவரோட ஸ்ட்ராங்கா அவர் ஃபைட் பண்ணதே கிடையாது. டீமன் ஆனாலும் அக்காசாக்கு மாறாத ஒரு 2 எண்ணங்கள் இருக்கும். ஒன்னு விமன்ஸை மதிக்கிறது, 2வது ஸ்ட்ராங் ஆகுறது, வீக்கா இருக்கவங்கள கொல்றது. சோ எதிராளி எவ்வளவு ஸ்ட்ராங்ன்றதை பாக்குறதுக்காக வெள்ளாட்டுத்தனமா சண்டை ஆரம்பிக்காம ஸ்டார்டிங்கே ஃபுல் ஃபிளெட்ஜ்டா அக்காசா சண்டை போட்டிருந்தா கியோமைக்கு என்ன ஆகுதோ இல்லையோ அக்காசாக்கு எதுவும் ஆயிருக்காது. பட் அப்படி ஆரம்பிக்க மாட்டாரு, அதுதான் அக்காசா. இனிமே இந்த மாதிரியும் இதை விட கொடூரமான கண்டென்ட் எல்லாம் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா சமைச்சு ரெடி ஆனதுக்கு அப்புறம் கொடுக்குறேன், டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. ஸோ இந்த வாட்டிப்பை பொறுத்த வரையும் பல எக்கோஸ் என் மண்டைக்குள்ள வந்துச்சு. அண்ட் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதை வச்சு உங்க மண்டைக்குள்ள பல எக்கோஸ் வந்திருக்கும், அது என்னன்னு சொல்லிட்டு போங்க. எக்கோ ரியல் சொசைட்டியை சேர்ந்த மகா ஜனங்களே, மீண்டும் என் மண்டைக்குள்ள ஓடுற எக்கோஸை கேட்க வருவீங்கன்னு நம்புறேன். முடிவு போடுறதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை, எக்கோ ட்ரிக்ஸ்ன்றது சாதாரணமான பேர் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு. அண்ட் அதை இன்னொரு வீடியோவில் சொல்றேன். See you later guys.